الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم அல்லாஹ்வினுடைய பேரருளால் 26 நோன்புகளும் 27 தராவிகளும் இன்றோடு நிறைவு பெற்றிருக்கின்றது. வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா எஞ்சி இருக்கின்ற 2, 3, 4 நோன்புகளையும் பரிபூர்ணமான ஆஃபியத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு நோக்கின்ற தொழுகின்ற நல்ல நசீபை நம் அனைவருக்கும் நல்ல தந்துருவானாக. ஆமீன். பொதுவா நம்ம பயானம் முடிச்சுக்கிறது இந்த தராவி தொழுதவர்களுடைய நன்மையை சொல்லுவோம். இன்னைக்கு தராவியுடைய தொழுகைய ஆரம்பம் முதல் கடைசி வரை யார் தொழுதார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கின்ற வெகுமதி சிராத்துல் முஸ்தகீம் பாலம்னு ஒண்ணு இருக்குது. எஹ்தின சிராத்துல் முஸ்தகீம் தினமும் நம்ம ஓதுற தொழுகையில அந்த சிராத் என்ற பாலத்தை கடந்து போனாதான் சொல்லுவோம். அந்த பாலம் எப்படி இருக்குன்னா நம்மள மாதிரி பிரிட்ஜோ அல்லது ஒரு பெரிய அணை கட்டுதலோ இன்னும் இருக்காது. முடியை விடவும் நைஸான ஒரு கயிறு. அதுல ஏறி நம்ம நின்றா என்ன ஆகும்? குழந்தைய தூக்கி வச்சாவே அறுந்து போயிடும். நம்ம எல்லாம் நின்றா எப்படி இருக்கும்? அந்த சிராத் பாலத்துலதான் கடந்து சொர்க்கத்துக்கு போனோம். அப்ப இங்க இருந்து அங்க போனோம். கீழே என்ன இருக்கும்னா நரகம் இருக்கும். கீழே விழுந்துட்டா நவுதுபில்லா அல்ல பாதுகாக்கணும். இப்ப இங்க இருந்து அது வரை கடந்து போறது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த பாலத்தை கடந்து போகக்கூடிய பொறுப்பு அல்ல எடுத்துக்கிறான். எவ்வளவு பெரிய விஷயம். சுபஹான் அல்லாஹ் சொல்லணும்ல. ஒரு ஆச்சரியமான பெரிய விஷயத்தை கேட்டா என்ன சொல்றோம்? சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன். அந்த சிராத் என்ற பாலத்தை கடந்து போறதுக்கு அல்லாஹ் இலகுவாக நமக்கு ஆக்கி தரா. இதுதான் இன்னைக்கு தராவியை ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் தொழுதவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வெகுமதி. நம்ம எல்லாம் அன்றைய ஓதப்பட்ட வசனங்கள்ல இருந்து ஏதாவது ஒன்று எடுத்து பேசுவோம் என்று அதன் அடிப்படையில இன்றைய தராவியினுடைய சிந்தனை என்ன அன்சல்னாவும் ஃபீ லைலத்துல் கத்ர். நாம் குர்ஆனை இந்த லைலத்துல் கத்ரில் தான் இறக்கணும். குர்ஆன்னா என்னன்னு தெரியும். லைலத்துல் கத்ர்னா என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தி நிறைய உம்மத்துகள் வந்திருக்கிறார்கள். நிறைய உம்மத்துமார்கள் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு உம்மத்திற்கும் அல்லாஹ் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டியை கொடுத்தார். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல வாழ்ந்தவங்க நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டவங்க. இப்படி ஒவ்வொரு நபிமார்கள், ஒரு சில நபிமார்களுடைய உம்மத்து வலிமையால் பலத்தால் மிகவும் அதிகமானவங்க. அந்த மலையை தூக்கி இப்படி வைப்பாங்க. நம்ம ஒரு பாட்டில கூட ஒரு கையில தூக்கி இப்படி வைக்கணும்னா கஷ்டம். ஒரு 5 லிட்டர் 10 லிட்டர் பாட்டில் எல்லாம் ஒரு மலையை தூக்கி இப்படி வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு பலத்தை கொடுத்திருந்தா ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஒவ்வொன்னு எல்லாம் கொடுத்திருந்தா. ஆனா எதையுமே இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து கொடுக்கலையா அப்படி என்ற ஒரு கேள்வி நம்ம விளங்கணும். எந்த உம்மத்திற்கும் கொடுக்காத சில நியமத்துகளை பாக்கியத்தை அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல வந்து நமக்கு கொடுத்திருக்கிறான். எந்த உம்மத்திற்கும் கொடுக்கல குர்ஆன, எந்த உம்மத்திற்கும் கொடுக்கல முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த உம்மத்திற்கும் கொடுக்கல 5 நேர தொழுகைய, எந்த உம்மத்திற்கும் கொடுக்கல 30 நாள் நோன்ப, எந்த உம்மத்திற்கும் கொடுக்கல. இவ்வளவு ஸ்பெஷலை கொடுத்த மாதிரி எல்லா சிறப்பையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்தாங்க. ஏன் அந்த 950 வருஷம் வாழ்க்கையை கொடுத்திருக்கலாம்ல? சில பேர் சொல்லுவாங்க 60 வருஷம் வாழ்க்கையை தள்ளாடுது, இதுல 900 800 வயசுதான் கொடுத்தா நம்ம என்ன ஆகும் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். அங்க கொடுத்தா அல்லாஹ் ஏன் இங்க கொடுக்கல? நம்மளும் கொடுத்திருந்தா நிறைய அமல் செஞ்சிருக்கலாம்ல. இப்ப 60 வருஷம் அமலுக்கும் 1000 வருஷம் அமலுக்கும் வித்தியாசம் இல்லையா? நம்ம என்னதான் உளுந்து எழுந்தாலும் கூட அவங்க 1000 வருஷம் 950 வருடம் வணக்க வழிபாடுகள் செஞ்சாங்களே. அப்ப இபாதத்துக்குள்ள நம்ம அவங்களுக்கு காம்படிட்டிவா இருக்கணும்ல, ஒரு போட்டியாளதான் இருக்கணும்ல. அவங்க வாழ்க்கை 900, நம்ம வாழ்க்கை 60 கூட எட்டல. இன்னைக்கெல்லாம் அங்கங்க மவுத்து, வாலிப வயசு, அட்டாக்கு. என்ன காரணம்னே தெரியல. ஒரு சொற்ப வாழ்க்கையில தான் நம்ம இருக்கோம். அல்லாஹ் ஏன் கொடுக்கல? எல்லா உம்மத்தை விட ஆக பலகீனமான உம்மத்து எதுனா இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து தான். 20 ரக்காத் தொழுவனா நம்ம பாட்டு பாடுறது தெரியுமா? சுபஹானல்லாஹ். அது ஒரு பெரிய பாடு. எப்படா ஹஸரத் முடிப்பாரு, எப்படா ஓடலாம், இப்படிதான் இன்னைக்கு ஜெனரேஷன் ஓடிட்டு இருக்குது. நம்ம மஹல்லால அப்படி கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். ஆக அந்த உம்மத்திற்கெல்லாம் கொடுக்காத சிறப்ப இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்தா, அந்த உம்மத்துக்கெல்லாம் கொடுத்த சிறப்பை ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு தரல?
எல்லா நபிமார்களை விட சிறந்த நபி தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அதெல்லாம் கொடுத்த ரப்புல் ஆலமீன் நீங்களும் கொடுக்கணும்ல. அப்படி என்ற கேள்வி யாருக்கும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் இது போன்ற லைலத்துல் கத்ருடைய இரவு அல்லாஹ் கொடுத்தார். என்ன, ஒரே ஒரு இரவு இபாதத்து செய்வது என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்களை கால்குலேட் பண்ணா ஏறத்தாழ ஒரு லைலத்துல் கத்ரை நாம் பெறுவது என்பது 88 வருடங்கள். 1000 மாதம் என்பது 88 வருடங்கள் நாம் வணக்க வழிபாடுகள் செஞ்ச நன்மை. என்ன, பொழுதா இபாதத்து செஞ்சா போய் தூங்குவது கிடையாது. லைலத்துல் கத்ர்னா அன்றைய இரவு நம்ம உயிர்ப்பித்தோம் அப்படின்னு சொன்னா 88 வருடம் இபாதத்து செஞ்ச நன்மை அல்லாஹ் கொடுக்குறான். ஒரு நபர் வயது பூர்த்தி, வயது இந்த 15 வயதை எட்டி 60 வருஷம் வாழ்றாரு, ஏறத்தாழ ஒரு 45 வருஷம் அவரு ஹயாத்தா இருக்கிறார் அப்படின்னா 40 லைலத்துல் கத்ர் அவர் பெற்றா என்ன ஆவாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி பார்ப்பாங்க நம்மள, யாரா உம்மத்து 60 வருஷம் வாழ்ந்துட்டு ஒரே ஒரு நாளை குடிச்சிட்டு 1000 வருஷத்தை விட தாண்டி போறாங்களா, இவங்கெல்லாம் யாரு? நம்ம இதுல ஒண்ணு விளங்கணும். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். அல்லாஹ் குர்ஆன லைலத்துல் கத்ர்ல இருக்குன்னா வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். அல்லாஹ்வா கேக்குறான் லைலத்துல் கத்ர்னா என்ன? லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர்னா 1000 மாதங்களை விட சிறந்தது. நம்ம எழுதணும், நம்ம படிக்கணும், விளங்கணும். ஷேகுமாருங்க எழுதுறாங்க. நம்ம ஒரு மாணவர்கிட்ட, யாரையும் சொன்னா குத்தமா போயிடும். நான் ஒரு மாணவர்கிட்ட நீ இந்த வேலையை செஞ்சா நான் 100 ரூபாயை விட அதிகமா தரேன் அப்படின்னு நான் சொல்றேன். அந்த வேலையை அவர் மாணவர் முடிச்சுட்டு வராரு. நான் 100 ரூபாய் தூக்கி கொடுத்தா அவர் என்ன சொல்லுவாரு மாணவர்? அதிரத்து நீங்க 100 ரூபாவை விட அதிகமா தரேன்னு நீங்க அதிகமா கொடுங்கன்னுவாரு. இப்ப என் ஸ்டேட்டஸுக்கு நான் ஒரு 10 ரூபாய் தூக்கி அதிகமா கொடுக்கலாம்ல. 100 ரூபான்ற இடத்துல விடன்னு சொன்னதுனால ஒரு 10 ரூபாவை தூக்கி அதிகமா கொடுக்கலாம். இது என் ஸ்டேட்டஸ். அவங்கவுங்க ஸ்டேட்டஸ் அவங்க சிந்திச்சுக்கலாம். இப்ப அல்லாஹ் சொல்றா லைலத்துல் கத்ர் என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது. அப்ப ரப்புல் ஆலமீனுடைய ஸ்டேட்டஸுக்கு 1000 மாதங்களை விடனா எத்தனை மாதத்தை அந்த 1000தோட அல்லாஹ் சேர்ப்பான்? வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க லா இலா நிஹாயா. அந்த விட என்பதற்கு அல்லாஹ்வுடைய ஸ்டேட்டஸுக்கு அளவுகோலே கிடையாது. அது 1000-ஆ இருக்கலாம், 10,000-ஆ இருக்கலாம், 10 லட்சமா இருக்கலாம், 10 கோடியா இருக்கலாம். அதற்கு கணக்கே கிடையாது. முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க ஒரே ஒரு லைலத்துல் கத்ர் இரவை நீங்கள் பெற்று விட்டீங்கன்னா ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்ற ஆயத்தினுடைய அடிப்படையில் இந்த உலகம் அல்ல மறுமை நாள் எவ்வளவு இருக்கிறதோ எல்லாம் தூக்கி பார்க்கும். யாரா இந்த மனுஷன் எங்கடா அமல் செஞ்சுட்டு வந்தா, எவ்வளவு லட்சம் காலம் வாழ்ந்தானே தெரியலையே அப்படின்னு சொர்க்கத்துல இருக்கிற மலக்குகளும் கூட ஏங்குவாங்களா? ரப்பு ஒரே ஒரு லைலத்துல் கத்ர்ல என்ன மனுஷனாகி உலகத்துக்கு அனுப்பிடு, நான் போய் இபாதத்தை செஞ்சுட்டு வர 1000 மாதங்களை விட என்பதற்கு அளவுகோலே இல்லையே ரப்பே. அப்ப லைலத்துல் கத்ர் ஒரே ஒரு லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விட என்பது 88 வருடம் என்பது ஒரு கண் துடைப்பு தான். 88 வருடமா இருக்கலாம், 88 கோடி வருடங்களா கூட இருக்கலாம். அல்லாஹ்வுடைய ஸ்டேட்டஸுக்கு அளவுகோலே இல்லையே. அப்போ ஒரு மிகப்பெரிய சிறப்பான இரவுல நம்ம வீட்டில் இருக்கிறோம். இப்போ ஒரு கேள்வி, இன்னைக்குதான் லைலத்துல் கத்ரா? எல்லாரும் வந்திருக்கணும். இன்னைக்குதான் லைலத்துல் கத்ரா. 21 இருக்கலாம், 23 இருக்கலாம், 25 இருக்கலாம், 27 இருக்கலாம், 29 இருக்கலாம், அல்லது ரமலான்ல ஏதாவது ஒரு விரைவா இருக்கலாமே. என்னைக்குமே பேசாத லைலத்துல் கத்ரை பத்தி இன்னைக்கு இஷாவுல ஓதிட்டா, சிறப்பு தராவி தொழு வச்சுட்டு வித்ருலயே ஓதிட்டு லைலத்துல் கத்ர்ன்றாரு. இவருக்கு என்ன ஆச்சு? இன்னைக்குதான் லைலத்துல் கத்ரா? ஆம், இன்னைக்குதான் லைலத்துல் கத்ர். எப்படி? பொதுவா ஒரு 4 பேர் 4 விஷயத்த சொல்றாங்கன்னா யாருடைய பேச்சை நம்ம எடுப்போம்னா அந்த 4 பேர்ல யார் ஃபேமஸ் ஆனவர், அந்த 4 பேர்ல யார் மூத்தவர், அந்த 4 பேர்ல யாருக்கு அனுபவம் இருக்குது, அந்த 4 பேர்ல யாரு சொன்ன உலகம் கேட்கும், சமூகம் கேட்கும், அவருடைய பேச்சைதான் நம்ம எடுப்போம். இப்ப வழிக்கு வருவோம். லைலத்துல் கத்ர் இன்னைக்குதானா? ஆம், இன்னைக்குதான். யாரு சொன்னா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமா லைலத்துல் கத்ர் ரமலான்ல தான் இருக்குது. அந்த ரமலான்ல ஒற்றைப்படையில் தான் இருக்குது. அது 27ல தான் இருக்குது. யாரு சொன்ன வார்த்தை? இப்னு மஸ்ஊத். நிகோதனால சூரத்துல் பையினா லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப்னு ஒரு சூரா, இன்னைக்கு ஆப்ஸா ஓதி நம்ம எல்லாம் கேட்டோம்ல, அந்த சூரா இறங்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க யாரோ உபை பின் காப்னு இருக்காங்களாமே, அவங்ககிட்ட போய் இந்த சூறாவை ஓதி நீங்க கேளுங்க. யாரு ஓதி யாரு கேட்பா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி முழு சஹாபாக்களும் முழு சமூகமும் கேட்கின்ற இந்த சூழல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் சொல்றாங்க, உபை பின் காப் ரலியல்லாஹு ஓதுவாங்க, நீங்க போய் கேளுங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, உபை பின் காப்னு சொன்னாங்க. உபை பின் காப் சூரத்துல் பையினாவை ஓதி காட்டுது. யா ரசூலல்லாஹ், குர்ஆன் உங்க மீது இறங்குது, நீங்க வந்து என்கிட்ட கேக்குறீங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னா உங்ககிட்ட ஓதி என்ன கேட்க சொல்லு. யாரு? ஒரு ரசூல், எந்த ரசூலின் மீது குர்ஆன் இறக்கப்பட்டதோ, எந்த ரசூல் இல்லை என்றால் குர்ஆன் இல்லையோ, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபை பின் காப்ட்ட போய் கேக்குறாங்க, இந்த சூறாவை நீ எனக்கு ஓதி காட்டு. அல்லாஹ் சொன்னானா? என் பேரை சொன்னானா ரப்பே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் உன் பேரை தான் சொன்னா சூரத்துல் பையினா ஓதி காட்டு. அந்த சஹாபி சூரத்துல் பையினா முழுமையா ஓதி காட்டினாங்க. அந்த சஹாபி சொல்றாங்க 27 தான் லைலத்துல் கத்ர். உபை பின் காப் சொல்றாங்க இந்த 27 தான் லைலத்துல் கத்ர். உபை பின் காப் யாரு? குர்ஆனை கற்றுக்கொள்ள வேணும்னா 4 சஹாபி கிட்ட போங்க. அந்த 4 சஹாபியில மூத்தவங்க யாருன்னா உபை பின் காப் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க 27 தான் லைலத்துல் கத்ர் இருக்குது. யாரு? மூத்த சஹாபிகள். குர்ஆனை கற்கணும்னா உபை பின் காப்ட்ட போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உபை பின் காப் யாரு? அல்லாஹ் ரசூல்கிட்ட சொன்ன உபை பின் காப்ட்ட போய் குர்ஆன் ஓத நீங்க கேளுங்க ரசூலுல்லாஹ்னா, அந்த உபை பின் காப் சொல்லாங்க இன்னைக்குதான் லைலத்துல் கத்ர். திர் இப்னு ஹபஷ் அப்படின்னு ஒரு தாபியன், சஹாபிகளுடைய காலத்துக்கு அடுத்து வாழ்ந்தவர். அவரு போய் இப்னு மஸ்ஊத்கிட்ட கேட்கிறாங்க. இப்னு மஸ்ஊதுக்கு நல்லா தெரியும். இவங்க போய் கேட்கிறாங்க, யாரு? ஜிர் பின் ஹபஷ் போய் கேட்கிறாங்க, இப்னு மஸ்ஊத் ஃபி ஐயி யௌமில் லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் எப்ப? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, வருஷம் ஃபுல்லா போய் தேடிக்கோ. யாரு? வருஷம் ஃபுல்லா போய் தேடிக்கோ. நம்ம ஆள்லாம் எப்படின்னா, என்னைக்காவது ஒரு நாளை இன்ஸ்பெஷலி சொல்லிட்டோம்னா அன்னைக்கு மட்டும் தான் பள்ளிக்கு வருவான், அன்னைக்கு மட்டும் தான் இபாதத் செய்வான். அதனால வருஷம் ஃபுல்லா தேடிக்கொண்டாங்க. இவரு போனாரு. எல்லாம் ரமலான்ன்றாங்க, ரமலான்ல கடைசி 10ன்றாங்க, ரமலான்ல ஒற்றைப்படைன்றாங்க, 27 இந்த நாள் அந்த நாள்ன்றாங்க. என்னன்னு ஒரு வருஷம் ஃபுல்லா தேடிக்கொண்டாரு. இவர்கிட்ட வேலையாகாது. போவோம் உபை பின் காப்ட்ட. இந்த திர் இப்னு ஹபஷ் உபை பின் காப்ட்ட போய் கேட்கிறாங்க, யா உபை பின் காப் ரலியல்லாஹு அன்ஹு ஃபி ஐயி யௌமில் லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் எப்ப அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாம, நான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு போனேன். அவர் என்னமோ 365 நாளும் போய் தேடிக்கோ, வருஷம் ஃபுல்லா தேடிக்கோ, லைலத்துல் கத்ர் கிடைக்கும் அப்படின்னாரு. உபை பின் காப் ரலியல்லாஹு அன்ஹு சிரிச்சு சொன்னாங்க, வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, உபை பின் காப் சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இப்னு மஸ்ஊதுக்கு தெரியும் அது லைலத்துல் கத்ர் ரமலான்ல இருக்குதுன்னு. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இப்னு மஸ்ஊதுக்கு தெரியும் லைலத்துல் கத்ர் கடைசி 10ல இருக்குன்னு சொல்லி. அல்லாஹ்வின் மீது சத்தியமா இப்னு மஸ்ஊதுக்கு தெரியும் லைலத்துல் கத்ர் கடைசி 10னுடைய ஒற்றை படையில இருக்குதுன்னு. அல்லாஹ்வின் மீது சத்தியமா தெரியும் அந்த இப்னு மஸ்ஊதுக்கு தெரியும் லைலத்துல் கத்ர் கடைசி 10னுடைய 27ல இருக்குதுன்னாங்க உபை பின் காப். ஒரு சஹாபி அல்லாஹ்வின் மீது சத்தியம் செஞ்சு சொல்றாங்கன்னா அந்த வார்த்தை எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். அப்ப நம்புகமா இன்னைக்குதான் லைலத்துல் கத்ர்ன்னு. பொதுவா ஒரு ஜெனரல் நாலேஜ், ஒரு விஷயத்தின் மீது நமக்கே நம்பிக்கை இல்லைன்னா அதை அல்லாஹ் நாட மாட்டான். என்னால முடியும் நான் நம்பாத வரை, என்னால மாற முடியும் என்னை நான் மாற்றி கொள்ளாத வரை அல்லாஹ் மாற்ற மாட்டான். இன்னைக்குதான் லைலத்துல் கத்ர் நமக்கு தெரிந்தால் மட்டும்தான், நம் நம்பினால் மட்டும்தான் இன்னைக்கு லைலத்துல் கத்ர அல்லாஹ் ஆக்குவான். ஒரு விஷயத்தை நடுவுல விளங்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் கத்ர சொல்ல வந்தாங்க. எந்த நாளுன்னு சொல்ல வந்தாங்க. ஏன் சொல்லாம போனாங்க? வரும்போதே சஹாபாக்கள்லாம் சண்டை போட்டுட்டாங்க. பேச்சால ஒரு வாதம், ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டாங்க. தங்களுக்குள்ள ஒரு டிபேட். இன்னைக்கா இருக்கலாம், அன்னைக்கா இருக்கலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க. ஒரு பேச்சு வார்த்தை முத்தி போகும்போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் மறக்கடிக்க செஞ்சுட்டாங்க. இப்ப நம்ம இது இப்படி இருக்குமா, இன்னைக்குதான் இருக்குமா, அன்னைக்குதான் இருக்குமா, நமக்குள்ள நாம் பேசிக்கொண்டால் இன்னைக்கு லைலத்துல் கத்ர் அல்லாஹ் ஆக்க மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு சொல்ல மறக்கடிச்சானா நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, நமக்கு ஒரு டிபேட், ஒரு வாதம், ஒரு பேச்சு வார்த்தை இருக்குது. இது இன்னைக்கா இருக்கலாம், அன்னைக்கா இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இன்னைக்கு லைலத்துல் கத்ர் அல்லாஹ் ஆக்க மாட்டான். அப்ப உண்மையில யார் இன்னைக்குதான் லைலத்துல் கத்ர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு எனக்கு தெரியும் என்னைக்காவது இருந்துட்டு போட்டோம், அல்லாஹ் எனக்கு இன்னைக்குதான் லைலத்துல் கத்ர் கொடுத்தான் அப்படின்ற நம்பிக்கையில இன்னைக்கு இபாதத்து செய்வோமா, ஆனால் இந்த நாள் அல்லாஹ் லைலத்துல் கத்ர ஆக்குவான். செய்வோமா இன்ஷா அல்லாஹ். இபாதத்தும் செய்யணும், அல்லாஹ்ட்ட துஆவும் செய்யணும். ரப்பே இன்னைக்குதான் லைலத்துல் கத்ர எனக்கு ஆக்கிடுது,
எப்படி குரானை யார்கிட்ட கத்துக்கணும்னு சொன்னியோ அந்த உபைபின் காபிரதியில் அவர் சத்தியம் செஞ்சு சொல்லியிருக்கிறாங்க. உலகத்தினுடைய மிகப்பெரிய முஃபக்கீர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சத்தியம் செய்து சொல்லியிருக்கிறாங்க, இந்த 27 தான் லைலத்துல் கத்ர்னு. நான் இதுல இபாதத்து செய்யறேன், என் இபாதத்தை ஏற்றுக்கொள்ளு. என்ன செய்யணும் இபாதத்துல? அதிகமா இன்னைக்கு செய்ய வேண்டிய அமல் என்ன? தொழுவதை விடவும் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பது என்பது இன்றைய நாள் நாம் செய்கின்ற மிகப்பெரிய இபாதத். நம்மெல்லாம் இந்த மஜ்லிஸ் முடிந்து பேச வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு பொதுவாகவே இபாதத்திலே அதிகமாக நாம் மூழ்க வேண்டும். எப்படா இந்த மஜ்லிஸ் முடியும், வெளியே போய் அஸ்ஹாபு சுஃபா மாதிரி கதை பேசலாம், வெளியே போயிட்டு எல்லாரும் வெளியே சுத்தும் போது போட்டோ பிடிச்சி ஸ்டேட்டஸ் போடுவாங்க, நானும் ஸ்டேட்டஸ் போடணும், இன்மை மஸ்ஜித் இப்படி எல்லாம் நாங்க கொண்டாடினோம் என்பதல்ல லைலத்துல் கத்ர். எனக்கும் அல்லாவுக்கும் மத்தியில என்ன தொடர்பு இருக்கணும், எனக்கும் ரப்புக்கும் மத்தியில எவ்வளவு தொடர்பு இருக்கணும், எனக்கும் ரப்புக்கும் மத்தியில எவ்வளவு பாண்டிங் இருக்கணும், எனக்கும் ரப்புக்கும் மத்தியில எவ்வளவு நெருக்கத்தை நான் உண்டாக்கணும் என்பதை நிர்ணயிப்பதுதான் இன்றைய இரவு. அல்லாஹ்விடத்துல எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்து விடுவான். அதிகமாக இந்த இரவிலே நாம் செய்ய வேண்டிய அமல் அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும். துவா செய்ய வேண்டும் என்றால் 3 நிபந்தனை. 3 நிபந்தனைகள் யார்கிட்ட இருக்குமோ அவர் துவா செஞ்சாருன்னா அல்லாஹ் அவர் துவாவை கபூலாக்காம இருக்க மாட்டான். ஒண்ணு, வாழ்க்கையில ஹராம் கலந்திருக்க கூடாது, ஹலாலான உணவுகளை சாப்பிடணும், ஹலாலான வருவாய் இருக்கணும், ஹலாலான முறையில பொறுமையா இருக்கணும். எதுவரை பொறுமையா இருக்கணும்னா கொடுக்கிறவரை பொறுமையா இருக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்கல்ல, ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்தி, இந்த உம்மத்திற்கு உண்மையை எத்து வைக்கின்ற ஒரு நபியை அனுப்பு, அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு அனுப்புது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டாங்க. எவ்வளவு வருஷத்துக்கு பிறகு அனுப்புனா வரலாறுல எழுதுறாங்க 6000 வருடங்களுக்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. அப்ப கேட்ட உடனே எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த காரூனுடைய சம்பவம் நமக்கு தெரியும். காரூன் அப்படியே சொத்து சுகங்களை தூக்கிட்டு போகும்போது ஊர்ல இருக்கிற பாக்குற மக்கள் எல்லாம் பேசுவானா, வாழ்ந்தா இவனை போல வாழ்ந்தோன்னு. அதே காரூனை ஜக்காத்து கொடுக்காத போது பூமி கவ்வி கொள்ளும் போது இவெல்லாம் சொன்னான், அல்லாஹ் இவனை போல செல்வத்தை கொடுத்திருந்தா நானும் பூமிக்குள்ளதான் போயிருப்பேன். மனுஷன் இப்படியும் பேசுவான் அப்படியும் பேசுவான். அதனால கேட்கிற துவா அல்லாஹ் கபூலாக்குவான், நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லாஹ் கொடுப்பான் என்பதன் மீது பொறுமையும் இருக்க வேண்டும். இந்த 3மே இன்றைக்குள்ள குறிப்பா இந்த ஜெனரேஷன்ல யாருக்குமே கிடையாது. அல்லாஹ் கொடுப்பான்ற நம்பிக்கையோடு கேட்கணும். எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் கொடுப்பதற்கு தயார். பராத்துடைய இரவுலாம் நம்ம சொல்லியிருக்கோம், ரப்புல் ஆலமீன் முதல் வானத்துக்கு வந்து யாராவது ரிஸ்க் கேட்கிறீங்களா கேளுங்க, பாவ மன்னிப்பு கேட்கறீங்களா கேளுங்க, ஆஃபியத்தான வாழ்க்கையை கேட்கறீங்களா கேளுங்க, நான் எல்லாம் தரேன்னுவான். லைலத்துல் கத்ர் இரவு எப்படின்னா நம்ம என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவான். நீ இதை கேளு அதை கேளுன்னு கூட அல்லாஹ் சொல்லல, பொதுவா நீ கேளு நான் தரேன் ரப்பு சொல்லிட்டா. அப்ப என்ன கேட்கலாம்? என்ன வேணாலும் கேட்கலாம். இந்த வாழ்க்கையில நமக்கு இதுவரை நடைபெறாத எந்த விஷயத்தை வேணாலும், எந்த தேட்டத்தை நாட்டத்தை வேண்டுமானாலும் அல்லாஹ்விடத்துல கேட்கலாம். அல்லாஹ் அதனை நமக்கு நிறைவேற்றி தருகிறான் என்றால் அல்லாஹ்விட்ட நம்ம அதிகமா கேட்பவர்களாக நாம் ஆக வேண்டும். பொறுமையோடு நம்பிக்கையோடு கேட்கணும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு புள்ள இல்ல, 120 வருஷம் ஆயிடுச்சு. தன் மனைவி மலடு, குழந்தையை பெற்றெடுக்கவே முடியாது. மரியம் அலைஹிஸ்ஸலாமும் பாக்குறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம பார்க்கும்போது சின்ன பிள்ளையா இருக்கும்போது சீசனுக்கு அப்பாற்பட்ட பழம்லாம் அங்க இருக்குது. உதாரணமா மாம்பழம் சீசன்ல தான் மாம்பழம் வரும். இந்த தர்பூசணி சீசன்ல மாம்பழம் பார்த்தா ரேரா இருக்கும். ஆனா அங்க சீசனுக்கு அப்பாற்பட்ட பழங்கள்லாம் இருக்குது மரியம் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்துல. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நினைக்கிறாங்க, அப்ப சீசனுக்கு இல்லாத போதும் சீசனுக்கு அப்பாற்பட்டுதான் அல்லாஹ் தருவேன், நான் இப்பதான் தருவேன், நான் அப்பதான் தருவேன் என்பது கிடையாது. எப்ப வேண்டுமானாலும் ரப்புல் ஆலமீன் தருவான். இருந்தாலும் கூட அந்தந்த சீசன்ல அதிகமா தருவான். இப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, ரப்புல் ஆலமீன் சீசனுக்கு அப்பாற்பட்டும் தருபவர். ஜக்கரியா ரப்பஹு ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً, ரப்பே நீ சீசனுக்கு அப்பாற்பட்டு தரவன் தான், நானும் எக்ஸ்பைரி ஆயிட்டேன். வஸ்தாலர் ராசு ஷைபா, என் முடியும் வெள்ளையா போயிடுச்சு, என் முதுகு எலும்பும் தேஞ்சு போச்சு, எனக்கு 120 வயசு ஆயிடுச்சு, என் மனைவிக்கு 90 வயசு ஆயிடுச்சு, குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. மலடு ஒரு பெண், குழந்தையை பெற்றெடுக்க முடியுமா? ஆனாலும் நீ சீசனுக்கு அப்பாற்பட்டு தரவ.
ரப்பி ஹபிலி மில்லதுன்க துர்ரியத்தன் தையிபா, எனக்கு நல்ல ஒரு குழந்தைய நீ கொடு ரப்பே, நீ கொடுப்பன்னு நான் நம்புறேன். ஒரே ஒண்ணு, நீ கொடுப்பன்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கைக்கு அடுத்த வசனத்திலே அல்லாஹ் ஆயத்திருக்குவா, யுபஷ்ஷிருக பி யஹ்யா, யஹ்யான்ற ஒரு பிள்ளைய நான் உனக்கு தரேன். நான் பிள்ளைய தரம் கிடையாது, அந்த பிள்ளையுடைய பேர் யஹ்யா, யஹ்யான்ற பிள்ளைய நான் உனக்கு கொடுக்குறேன். கேட்ட உடனே இது மாதிரிலாம் நடந்துட்டா நபிமார்களா இருந்தாலும் ஆடி போயிடுவாங்க. வஜால் நியாயா, ஏதாவது ஒரு அத்தாட்சி எனக்கு கொடு, என் மனைவியுடைய வயிற்றுல கரு உண்டாயிடுச்சு என்பதற்கு ஏதாவது அத்தாட்சியை கொடு. அப்படிங்கும் போது அல்லாஹ் துகல்லிமன்னாஸ இல்லா ரம்ஜா, 3 நாட்கள் உன்னால எதுவும் பேச முடியாது நபியை, உங்களால பேச முடியாது, வெறும் சைகிணியை கொண்டுதான் பேச முடியும் போ அப்படின்னு சொன்ன உடனே இவங்களால பேச முடியல. தெரிஞ்சுக்கிட்டாங்க ரப்பு என் மனைவியுடைய வயிற்றுல குழந்தைய கொடுத்துட்டான். நம்ம விளக்கணும், சீசனுக்கு அப்பாற்பட்டு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, அதாவது குழந்தையை பெற்றெடுக்கவே முடியாது என்று ஜட்ஜ்மெண்ட். ஒரு மலர்டாத குழந்தையை பெற்றெடுக்க முடியாது, இவருக்கும் தள்ளாத வயசுக்கு போயிட்டாரு. இருந்தாலும் கூட நம்பிக்கையோடு ரப்பு கிட்ட துவா செய்தாரு. ரபி ஹபிலி மில்லதுன்க துர்ரியத்தன் தையிபா, நல்ல குழந்தை வளத்தை கொடுன்னு அல்லாட்ட கேட்டாரு. ஒரே ஒண்ணுதான் மனசுல இருந்துச்சு, அல்லாஹ் சீசனுக்கு அப்பாற்பட்டவன், அல்லாஹ் எதை கேட்டாலும் கண்டிப்பா கொடுப்பான், நான் நம்புறேன். நம்பி துவா செய்யற, அல்லாஹ் கொடுத்துட்டான். இப்ப நம்ம இன்னைக்குதான் லைலத்துல் கத்ர்னு நம்பி துவா செஞ்சுன்னா நம்ம கையை அல்லாஹ் வெறும் கையாக ஆக்குவானா? கண்டிப்பா மாட்டான். பொறுமையோடு இருக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்கல்ல, ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்தி, உங்களுக்கு குர்ஆனை எத்தி வைக்கின்ற, நல்ல விஷயத்தை எத்தி வைக்கின்ற ஒரு நபியை நீ அனுப்பணும். அந்த நபியுடைய பேரு முஹம்மது. அனுப்புன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்யறாங்க. 6000 வருடத்துக்கு பிறகு இறங்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் அம்மாவுடைய கருவுல. அது எவ்வளவு நீண்ட நாட்களுக்கு பிறகும் ஒரு துவா கபூல் ஆகுது. இன்னைக்கு நம்ம செய்யறோம், நம்ம பிள்ளையுடைய வாழ்க்கைய சாலிஹானவரா கொடு, என் குடும்பத்துல மகிழ்ச்சியை கொடு, என்னெல்லாம் கேட்கிறோம். அல்லாஹ் கபூலாக்காம இருக்கலாம், சந்ததியை தாண்டியும் அந்த துவாவை அல்லாஹ் கபூலாக்குவான். கேட்போமா? நிராசை அடைந்து விடக்கூடாது. நான் கேட்டதை அல்லாஹ் கொடுக்கலையே, நானெல்லாம் கேட்டா அல்லாஹ் கொடுப்பானா? நான் பாவம் செய்யறனே, நான் பாவியா இருக்கிறனே, நானும் கேட்டா அல்லாஹ் கொடுப்பானா? அட யாரு கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். நான் கேட்கிற துவாவை அல்லாஹ் கொடுப்பான், நான் நம்பாத வரை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். இப்ப நம்ம எல்லாம் அல்லாட்ட துவா செய்யறேன்னா என் துவாவை அல்லாஹ் கபூலாக்குவா, அல்லாஹ் எனக்கு கொடுப்பா, அந்த நம்பிக்கை இருந்தா அல்லாஹ் கொடுப்பா. நான்லாம் கேட்டா அல்லாஹ் கொடுப்பானா? அப்படின்னா உனக்கே நம்பிக்கை இல்லாத போது நான் ஏன் தரணும்? சில பேர் இந்த உலமாக்களுக்கு எல்லாம் வருவாங்க, ஹஸ்ரத் துவா செய்யுங்க, நீங்களும் துவா செய்யுங்க, நீங்கெல்லாம் உலமா பெருமக்கள், நீங்கெல்லாம் துவா செஞ்சு அல்லாஹ் கபூலாக்கணும், நான்லாம் துவா செஞ்சு அல்லாஹ் கபூலாக்குவேனா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பார்த்தாலும் சொல்லுவாங்க துவா செய்யுங்க. சஹாபாக்கெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சிருக்காங்க, நம்ம துவா செய்யலையா? ஒவ்வொரு பாங்கு துவாலையும் வசீலா என்ற சொர்க்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நம்ம துவா செய்யலையா? அப்ப துவா இவங்கதான் செய்யணும், அவங்கதான் செய்யணும் கிடையாது. யாரு செஞ்சாலும் அல்லாஹ் கபூலாக்குவான். உலமாக்கள் அல்ல, முஹத்திஸீன்கள் அல்ல, பெரியார்கள் அல்ல, நாதாக்கள் அல்ல, அது சின்ன சிறு பிள்ளைகள் அல்ல, ஒரு பெரிய பாவி அல்லாஹ்ட்ட துவா கேட்டாலும் அல்லாஹ் நிச்சயம் கொடுப்பான். ஆனா கொடுப்பான்ற நம்பிக்கை மனசுல இருக்கணும், அல்லாஹ்வின் மீது பொறுமையா இருக்கணும். அல்லாஹ் கொடுப்பான் என்பதின் மீது ஹராம் கலந்திருக்க கூடாது. தனிப்பட்ட முறையிலே அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நாம் கேட்க வேண்டும். ஒரு முறை மக்காவுல நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், மக்காவுல மழை பொழியல, மழையும் வரல, ரொம்ப நாள் ஆகுது, புற்பூண்டு கூட முளைக்கல, ஒரு கடுமையான சிரமம். எல்லாம் முஹத்திஸீன்களும் முஃபஸ்ஸிரீன்களும் காபத்துல்லாஹ்ல பொதுவா மழை வரலன்னா மழைக்காக வேண்டி ஒரு தொழுகை இருக்குது, சலாத்துல் இஸ்திஸ்கா அப்படின்னு சொல்லுவோம், மழை தொழுகை. அதை தொழுது துவா கேட்டா அல்லாஹ் மழையை கொடுத்துருவான். இது பொதுவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு தொழுகை. இப்ப மக்காவுல மழையே இல்லை, புற்பூண்டுகள் கூட முளைக்கல, சாப்பிடுறதுக்கு தானியங்கள் கூட இல்லை. எல்லாம் முஹத்திஸீன்களும் எல்லாம் முஃபஸ்ஸிரீன்களும் காபத்துல்லாவுக்கு முன்னாடி எந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து நேரடியாக காபத்துல்லாவுடைய இறக்கத்தில் ரப்பு சொன்னானோ அந்த காபத்துல்லாவுக்கு மத்தியில எந்த உலமாக்களை பார்த்தால் வரசத்துல் அம்பியா, நபிமார்களுடைய வாரிசு என்று சொன்னானோ அந்த உலமாக்கள் ரஹ்மத்து நேரடியாக இறங்குகின்ற காபத்துல்லாவும் நபியுடைய வாரிசு என்ற உலமாக்களும் தொழுது துவா செய்யறாங்க. ரப்பே மழையை கொடுத்துருக்கு. 2 நாள் ஆச்சு மழை வரல. எத்தனை நாள்? 2 நாள் ஆச்சு மழை வரல. தூரத்துல ஒரு ஒட்டகத்துல பயணம் செஞ்சுட்டு வந்த ஒரு காட்டரபி, காட்டரபின்னா விகாரமா இருப்பாங்க, இந்த உதடெல்லாம் அப்படியே தொங்கி போய் பார்ப்பதற்கு அருவருப்பா இருப்பாங்க.
வந்தாரு அந்த காட்டரவி, பார்த்தாரு இந்த முஹத்திஸீன்கள் முஃபஸ்ஸிரீன்களுடைய தொழுகையை என்ன பண்றாங்க இந்த உலமாக்கள் எல்லாம். யுஸல்லூன், எல்லாம் தொழுதுட்டு இருக்கிறாங்க. எதுக்காக தொழுகிறாங்க? இந்த மக்காவுல மழை வரல, மழை பொழிய வேண்டும் என்பதற்காக வேண்டி துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எத்தனை நாளா துவா செய்யறாங்க? 2 நாளா துவா செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இன்னும் மழை வரல. இந்த முஹத்திஸீன்களும் இந்த முஃபஸ்ஸிரீன்களும் இந்த காபத்துல்லாவுக்கு முன்னாடி துவா கேட்டா அல்லாஹ் கொடுக்கல. ஆமா, 2 நாளா கேட்கிறாங்க, அல்லாஹ் கொடுக்கல. இவர் போனாரு, இந்த காபத்துல்லாவுடைய அந்த கருப்பு துணியை பிடிச்சாரு. ரப்பே ரஹ்மானே அன்த கஃபார் அன்த சத்தார், ரப்பே நீ எல்லாம் பாவத்தை மன்னிப்பவனா, நீ எல்லாம் பாவத்தை மறைப்பவனா, உனக்கு எல்லாம் வெட்கமே இல்லையா? அவர் கேட்டாரு, என்ன அலா யஸ்தஹி, ரப்பே உனக்கு வெட்கம் இல்லையா? நீ பாவத்தை மறைப்பவன், பாவத்தை மன்னிப்பவன் என்றால் இந்த முஹத்திஸீன்கள் கையேந்துகிறார்கள், இந்த காபத்துல்லாவுக்கு முன்னாடி கையேந்துகிறார்கள். இப்பயும் தரலனா நீ என்ன ரஹ்மான், நீ என்ன கஃபார், நீ என்ன சத்தார்? உண்மையில் நீ ரஹ்மானாக இருந்தால், உண்மையில் பாவத்தை நீ மறைப்பவனாக மன்னிப்பவனாக இருந்தால் மழையை கொடு. கேட்டு வாய் மூடுறதுக்குள்ள மழை பெய்யுது, கேட்டு வாயை மூடுறதுக்குள்ள மழை பெய்யுது. எப்படி இருக்கும் முஹத்திஸீன்கள் முஃபஸ்ஸிரீன்கள்? 2 நாள் துவா கேட்டாங்க, அல்லாஹ் கபூல் ஆக்கல. வந்தாரு, காபத்துல்லாவை பிடிச்சாரு, அல்லாஹ்வை திட்டி முழு உரிமையோட கேட்டாரு. அல்லாஹ் உடனே கொடுத்துட்டானே. எப்படி? இவர் கேட்ட ஒரு துவாவை ஒரு தாபியின் கேட்கிறாரு, ஒரு நபர் கேட்கிறாரு. எல்லாம் மழை எல்லாம் பொழிந்த பிறகு அந்த வந்த காட்டருவி ஒரு தேடி போறாரு. அவர் யாரா இருக்கும்? அவர் கேட்ட உடனே அல்லாஹ் கொடுத்துட்டானே. அட, குரானையும் ஹதீஸையும் முழுமையாக கற்றறிந்த மாமியதைகள், பெரும் பெரும் முஹத்திஸீன்கள், பெரும் பெரும் முஃபஸ்ஸிரீன்கள் காபத்துல்லாவுக்கு முன்னாடி உட்கார்ந்து 2-3 நாள் துவா செஞ்சு அல்லாஹ் கொடுக்காத ஒரு மலைய இவரு போய் காபத்துல்லாவுடைய துணியை பிடிச்சு இப்படி கேட்ட உடனே கொடுத்துட்டாரு. ஒரு யாரா இருப்பாரு? ஒரு பெரிய ஆளா இருப்பாரா? அவரை தேடி போறாங்க. ஒரு நபர், அவர் பேரு அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. தேடி போறாங்க. அவர் ஒரு அடிமைன்னு தெரிய வருது. ஒரு பெரிய ஆளெல்லாம் இல்ல, அந்த காலத்துல அடிமை இருந்தாங்கல்ல, அடிமைன்னு தெரிய வருது. இப்ப அடிமைன்னா எந்த எஜமானினுடைய அடிமை, அந்த எஜமான தேடி போயிட்டு இன்னென்ன அடையாளங்கள்னா சொல்லி இவரை உங்ககிட்ட வேலை செய்யறாராம். நீ சொல்ற ஆள் யாருன்னு தெரியல, பின்னாடி போய் குடோன்ல அந்த வேலை செய்யற இடத்துல பாருங்க, யாராவது இருந்தா பேசிட்டு போங்க. இவர் போறாரு, போய் தேடி பாக்குறாரு. எந்த நபரை காபத்துல்லாவுல துவா செய்வது அப்துல்லா பின் முபாரக் பார்த்தாங்களோ அந்த நபரை பார்த்து கிட்ட போயிட்டு, அல்லிம்னி, எனக்கு ஏதாவது சொல்லி கொடுங்களான்றார். அப்துல்லா பின் முபாரக் ஒரு காட்டு அரபி கிட்ட போயிட்டு என்ன சொல்றாரு? அல்லிம்னி, எனக்கு ஏதாவது சொல்லி கொடுங்கல்ல. வந்த அப்துல்லா பின் முபாரக் யாருன்னா அந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய முஹத்திஸ். அவரு போய் காபத்துல்லாவுல பாடம் சொல்லி தரேன்னு உட்கார்ந்த அடுத்த நிமிடம் காபத்துல்லாவை சுத்தி 1,00,000-2,00,000 மாணவர்கள் இருப்பார்களா? எவ்வளவு? 1,00,000-2,00,000 மாணவர்கள். ஒரு ஆசிரியர் அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்ட பயின்றவர்கள் இருக்கிறாங்க. அவரு போய் இந்த காட்டரபி கிட்ட கேட்டவன்னு அவர் சொன்னாரு, அப்துல்லா பின் முபாரக் அத்தஸ்தஹசிஉனி, என்னதாவது கிண்டல் பண்ணணும்னு மக்கால இருந்து கிளம்பி வந்துட்டியா? அவர் கேட்டார், அப்துல்லா பின் முபாரக், நீ காபத்துல்லாவுல பேசின விஷயத்த நான் கேட்டேன். உடனே இந்த காட்டரபி சொன்னாங்களாம், போய் ஒரு குவளையில் தண்ணீர் கொண்டு வா, நான் ஒது செய்ய வேண்டும். கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, காபத்துல்லாவுல நீங்க பேசுனத நான் கேட்டுட்டேன்னு சொன்ன உடனே அந்த காட்டரபி அப்துல்லா பின் முபாரக் கிட்ட சொல்றாங்க, போய் ஒரு குவளையில் தண்ணீர் கொண்டு வா. தண்ணீர் ஓடோடி போய் கொண்டு வராங்க அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. வந்த உடனே தண்ணீரை ஊற்றுன்றாங்க. தண்ணீர் அப்துல்லா பின் முபாரக் ஊற்ற எத்தனை லட்சம் பேர்களுக்கு ஒரு ஆசிரியர் பெருந்தகை முஹத்திஸ், அந்த நூற்றாண்டினுடைய முஜத்திலே அல்பிசானி, அந்த பிரபல்யமான அப்துல்லா பின் முபாரக் தண்ணீர் ஊற்ற ஒரு காட்டரபி துவா செய்யறாரு. துவா செஞ்சு சொன்ன வார்த்தை, நீ போய் அங்க இரு, நான் போய் 2 ரக்காத் தொழுதுட்டு வந்து நான் உனக்கு பாடம் சொல்லி தரேன். போனாங்க அந்த காட்டரபி, அல்லாட்ட 2 ரக்காத் தொழுதாங்க. தொழுது அல்லாட்ட துவா செஞ்சாங்க, ரப்பே இதுவரை உனக்கும் எனக்கும் மத்தியில் இருந்த ரகசியம் இன்னாருக்கு வெளிப்பட்டு விட்டது, இனிமேல் இந்த உலகத்துல எனக்கு வாழ விருப்பம் இல்லை, என்ன மௌத்தாக்கி. உடனே மவுத். உனக்கும் எனக்கும் மத்தியில் இருந்த ரகசியம் இந்த ஆளுக்கு வெளிப்பட்டு விட்டது, இனிமேல் இந்த உலகத்துல வாழ எனக்கு விருப்பம் இல்லை. ரகசியமாக நான் உன்னிடத்துல நிறைய கேட்டேன், நீ கொடுத்த, இனிமேல் எனக்கு வாழ விருப்பம் இல்லை ரப்பே, என்ன மௌத்தாக்கி விடு. உடனே மவுத்து.
இந்த அப்துல்லா பின் முபாரக் கண்ணீரோடு போய் அவருடைய ஜனாசா எல்லாம் முடிஞ்சு தூங்குறாங்க. வருத்தத்துல அந்த நபர்கிட்ட இருந்து ஒண்ணுமே கற்றுக்கொள்ளவில்லையே. நடுவுல எல்லாம் கண்ணீர்லாம் வடிச்சுட்டு துவா செஞ்சுட்டு அப்துல்லா பின் முபாரக் தூங்குறாங்க. தூங்கும் போது அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வராங்க. அப்துல்லா பின் முபாரக் அக்ரமக அல்லாஹு கமா அக்ரம்த ஹபீபி, அல்லாஹ் உங்களுக்கு நற்செய்தி சொல்ல சொன்னா, அல்லாஹ்வுடைய ஹபீபான அல்லாஹ்வுடைய நேசரான ஒரு காட்டரபியை நீ சங்கை செய்து விட்டாய். இந்த தண்ணீரை ஊற்றுனை தெரியுமா, அந்த சங்கைக்கு பகரமாக அல்லாஹ் உனக்கு சுவனத்தில் சங்கை செய்வான் என்று ஒரு நற்செய்தியை சொல்லிட்டு போனாங்க அப்துல்லா பின் முபாரக் கிட்ட. அப்ப யாரு எவ்வளவு பெரிய ஆள் என்பது முக்கியம் கிடையாது. நான் பெரிய படித்த மாமேதியா இருக்கலாம், நான் பெரிய முஃபஸிராக இருக்கலாம், நான் பெரிய வயதுடையவர்களாக இருக்கலாம், நான் எப்பவுமே தொழுகையை விடாத 5 நேரம் தொழக்கூடிய ஒரு முசல்லியாக இருக்கலாம். ஒரு அட்லீஸ்ட் ஒரு பாவி யாரு கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ்விடத்தில் ரகசியமான தொடர்புகளை நாம் ஏற்படுத்த வேண்டும். உண்மையான விஷயங்களை சபைகள்ல நம்ம கேட்க முடியாது. நமக்குள்ள நிறைய விஷயங்கள், தேட்டங்கள், நாட்டங்கள் இருக்கும். எல்லாத்தையும் சபைகளை கேட்க முடியாது. அல்லாஹ்விடத்திலே நாம் ரகசியமான தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும். ரகசியமாக அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டும். அப்படி கேட்கின்ற துவாவை அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதை தாண்டி ரகசிய தொடர்பு அல்லாஹ்வோடு நாம் வைத்துக் கொண்டால் நம்மை அல்லாஹ் விரும்புகிறான். எப்படி, எந்த வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னார், ஹபீபுல்லா அல்லாஹ்வுடைய நேசர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னானே, அந்த வார்த்தையை ஒரு நபர் தன்னோடு ரகசிய தொடர்பு வைத்துக் கொள்கிறார்களே, உலகத்துல ரகசிய தொடர்பு தான் தப்பு. மறுமையில அல்லாஹ்வோடு நாம் வைக்கின்ற ரகசிய தொடர்பு நம்ம சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்த்து விடும். வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு கிடைத்தான ஒரு பொன்னான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த லைலத்துல் கத்ர் எந்த விவாதமும், எந்த வாக்குவாதமும், எந்த சந்தேகமும் இல்லாமல் இதுதான் லைலத்துல் கத்ர் அப்படின்னு நம்பி அல்லாஹ்ட்ட நம்ப துவா செஞ்சா, தனிப்பட்ட முறையில தொழுதோம் அழுதோம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடினால் எந்த தேவையா இருந்தாலும் அல்லாஹ் கொடுத்துருவான். என் சந்ததியில எல்லாரையும் ஹாஃபிதுல் குர்ஆன் ஆக்கு, என் சந்ததியை டாக்டர் ஆக்கு, என் சந்ததியை மிகப்பெரிய அதிகாரிகளா ஆக்கு, என்னுடைய மௌத்த கலிமாவோடு கொடு, என் மௌத்த சஜிதாவுடைய நிலையில கொடு, என்னை ஹஜ் உம்ரா செய்யாம மௌத்தாக்கிடாத. இப்படி என்ன தேவைகளை அல்லாஹ்விடத்திலே நாம் ரகசியமாக கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த பரக்கத்து பொருந்திய லைலத்துல் கத்ருடைய இரவை நாம் எல்லாம் வீற்றில் இருக்கின்றோம். இந்த இரவை வீணான இரவாக ஆக்கி விடாமல் இபாதத்துகள் செய்ய வேண்டும். இபாதத்துகளில் ஆக உயர்ந்த துவாக்களை அதிகமாக நாம் செய்ய வேண்டும். ரப்பிடத்திலே ரகசியமாக அதிகமாக கேட்க வேண்டும். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, இன்றைய இரவுல உங்களால இபாதத்து செய்ய முடியலையா, போய் தூங்கிடுங்கன்றாங்க. எந்த வீண் விளையாட்டும், வீண் பேச்சுகளும், வீண் செயல்பாடுகளும் இல்லாம போய் தூங்கிடுங்கன்னு வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார்கள். வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா அதுக்குன்னு எல்லாம் தூங்கணும்னு கிடையாது. இந்த பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டி வரலாற்று ஆசிரியர் எழுதுறாங்க. இப்பவே சில பேர் ஜட்மெண்ட் பண்ணிட்டாங்க, நம்மளால இபாதத் செய்ய முடியாது அதனால போயிட்டு தூங்கிடலாம் என்பதல்ல. வரலாற்று ஆசிரியர்கள் பாவங்கள் செய்யக்கூடாது, வீண் பேச்சுகள், உலா வருவதெல்லாம் இல்லாமல் இபாதத்து முடிந்தவரை 99.9% செய்யணும். இந்த லாஸ்ட் 0.1% முடியலன்னா அனாச்சாரங்கள் எதுவும் செய்யாம தூங்கிடுங்கன்னு வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த இரவைத்தான் நமக்கான லைலத்துல் கத்ராக ஆக்க வேண்டும். நம் முழுமையாக நம்ப வேண்டும். வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த இரவையே லைலத்துல் கத்ராக ஆக்கி தருவானாக. இந்த இரவிலே நாம் கேட்கின்ற எல்லா விதமான துவாக்களையும் அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.